முடி நீளமா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா லக்ஷ்மிக்கு இல்லை. எந்த தெய்வம்? ஒரே ஒரு ஆளுக்கு தான் முடி நீளமா இருக்கும். நதி போல் நீண்ட கூந்தல் அப்படின்னு அந்த வரிகளில் வர்றது யாருக்கு அப்படின்னா இந்திராணிக்கு. இந்திராணி யாருன்னு தெரியுமா? இந்திரனுடைய மனைவி. மேலோகத்தை இந்திரன் இருக்காரு, இந்திரலோகன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இந்திரனுடைய மனைவிக்கு தான் நீளமான முடி. நதி போல். நதி தெரியுங்களா? வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ வேலை செய்யும்போது ஒரு கொண்டையை போட்டு அந்த கொண்டையை இங்கே வைப்பாங்க தெரியுமா? அப்படி இழுத்து மேலே போட்டுக்குவாங்க. இதுக்கு அப்படின்னா தரித்திரம் உடனே சொல்லவே வேணாம். முடி தலையிலேருந்து கீழ் நோக்கி போகணும், தலையிலேருந்து மேல் நோக்கி போனால் தரித்திரம் வரும். ஆனால் ரிஷிகள், முனிவர், பெண் ரிஷிகள்லாம், பெண்கள் மாத விலக்கு காலமாக இருக்கும்போது முடியை கட்டியிருக்க கூடாது. பொதுவாகவே முடி கட்டி தான் இருக்கணும், பின்னி தான் இருக்கணும். இதுதான் சாஸ்திரம். ஆனால் மாத விலக்கு காலத்தில் முடியை கட்டியிருக்கூடாது, ஃப்ரீயாக தான் விட்டுருக்கணும். ஏன் சார்? ஆமாம். எதுக்குன்னா அதுக்கும் வரலாறு கதைகள் தான். நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சின்னு வந்துடல. ஆனால் இன்னைக்கு பெண்கள் முடியை ஃப்ரீயாக விடுறது தான் ஃபேஷனாக வச்சுருக்குறோம். பின்னுறதுன்றதெல்லாம் மறைஞ்சி போச்சு. முடியை பின்னவே தெரியல. அப்போல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு சீயக்காய் போட்டுக்குவாங்க. சீயக்காய் போட்டு கொடுப்பாங்க. அந்த சீயக்காவை நனைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க, கஞ்சி தண்ணி ஊற்றுவாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு தொடர்புடைய பாண்டிங். இது யாரும் செய்யறதில்லை. அப்போ முடி வளரணும்னா அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், தானாக வளரணும்னா எப்படி வளரும்? அப்போ நமக்கு சீயக்காக்கும் முடிக்கும் உண்டான தொடர்பை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த சீயக்கால எதை கலக்கணும் அப்படின்னா, கஞ்சி தண்ணிக்கு இன்னொரு பேர் தெரியுமா? பிரம்ம தீர்த்தம்னு அதுக்கும் பேர் உண்டு. ஏன்னா அந்த தானியத்துக்கு, நெல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரம்ம தானியம். அதிலிருந்து வரக்கூடியது தீர்த்தம். அதை வேக வச்சு எடுக்கிறதுல பிரம்ம, அது தலையில பட்டுதுனாலுமே முடி வளர்ச்சிக்கு எல்லா தரித்திரம் விலகி முடி வளரும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிருத்ரன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய பெண்களுக்கான குறிப்புகள் நீங்க கொடுத்திருக்கீங்க. அதுல இந்த முடி வளர்றதுக்கான மந்திரம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது உண்மைதானா? அப்படி ஒரு மந்திரம் இருக்கா? அந்த மந்திரம் சொன்னா முடி வளருமா சார்? முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. மந்திரத்தை சொல்லல. மந்திரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா மந்திரத்தை இது வரைக்கும் யாருமே சொல்லல. சரிங்களா? முடி வளர்றதுக்கு மந்திரம் இருக்கு, அது சொன்னா முடி வளரும். இதுதான் உண்மை. அதுக்கான ஆதாரங்களும், ஆதாரம்னா விஞ்ஞானம் மாதிரியான ஆதாரங்களை நம்ம கொடுக்கணும். எப்பவுமே ஆன்மீகம்னா ஆன்மீகத்துக்குள்ளதான் நம்ம இருக்க முடியும். ஆன்மீகத்தை தாண்டி வெளியில போக முடியாது. விஞ்ஞான ரீதியா எதுவும் பண்ண முடியாது. அக்காலத்துல என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் எதை செய்தாங்க அப்படிங்கிறதான் புராண ஆதாரங்கள் தான் நம்ம கொண்டு வர முடியுமே தவிர விஞ்ஞான ஆதாரங்களுக்கு நமக்கு வராது. இதுதான் இது. இந்த லிமிட் இதுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். இதுக்குள்ள எதெல்லாம் செய்ய முடியுமோ செய்யலாம். சரி, பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு. நிறைய கடவுள் நம்ம கிட்ட, பெண் கடவுள் நிறைய பேர் இருக்காங்க. 1-2 கிடையாது, ஏகப்பட்ட பெண் கடவுள். இதுல முடி அதிகமா நீளமா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா, உடனே எல்லாரும் சொல்றது லட்சுமியை சொல்லுவாங்க. அதாவது பணம், பொருள் எதுக்குனாலும் லட்சுமி தான். லட்சுமி விட்டா எல்லாத்துக்குமே எதுனாலும் லட்சுமி தான். ஆனா முடி நீளமா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா லட்சுமிக்கு இல்லை. எந்த தெய்வம்? ஒரே ஒரு ஆளுக்கு தான் முடி நீளமா இருக்கும். நதி போல் நீண்ட கூந்தல் அப்படின்னு அந்த வரிகளில் வர்றது யாருக்கு அப்படின்னா இந்திராணிக்கு. இந்திராணி யாருன்னு தெரியுமா? இந்திரனுடைய மனைவி. மேலோகத்தை இந்திரன் இருக்காரு, இந்திரலோகன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இந்திரனுடைய மனைவிக்கு தான் நீளமான முடி. நதி போல். நதி தெரியுங்களா? ஆறு அப்படியே போயிட்டு இருக்கும் வளைஞ்சு. அந்த மாதிரி முடி இருக்கிற ஒரே கடவுள் இந்திராணி தான். முடி அடர்த்தியா இருக்கணும். இப்போ ஒரு 2 விஷயம் இருக்கு இல்லையா? முடி நீளமா இருக்கணும், அடர்த்தியா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீளமா இருந்தா மட்டும் போதுமா? அடர்த்தியா. இந்த அடர்த்தியான முடி யாருக்கு அப்படின்னா அது காமாக்கியா தேவிக்கு தான். நான் வழிபாடு பண்றேன் இல்லையா, இந்த தேவிக்கு முடி அடர்த்தி. அது இதுல பாடல்ல இருக்கும். பயங்கரம். அதுக்கு 5 தலை இருக்கிறதுனால நிறைய முடியும் அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு தலையாவே இருந்தாலும் அடர்த்தி முடின்னு சொல்லுவாங்க. நீளமா முடி இந்திராணி தேவிக்கு, அடர்த்தியான முடி இதுதான். இந்த 2 தேவிகள் தான் முடி சம்பந்தமா. மற்ற எல்லா கடவுளுக்கும் முடி உண்டு, அதுல ஒன்றும் இல்லை. முடியில தரித்திரம் உட்காரும்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுது. முடிக்கு தரித்திரம் உண்டு. முடியை விரிச்சு போட்டு, முடியை நல்லா கலைச்சி விரிச்சு போட்டு படுத்தோம்னா தரித்திரம் உடனே அண்டும்னு சொல்லுது. தூங்கும்போது முடி விரிச்சு போடக்கூடாது. விரிச்சு போட்டு, விரிச்சுன்னா நமக்கு தலைக்கு மேல முடியை விரிச்சு போட்டு படக்கூடாது. தலைக்கு கீழே தான் இருக்கணும் முடி. தலைக்கு மேல போச்சுன்னா தரித்திரம் வந்துடும். அது மாதிரி பெண்கள் கொண்டே இந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா,
ஏதோ வேலை செய்யும்போது ஒரு கொண்டையை போட்டு அந்த கொண்டையை இங்க வைப்பாங்க தெரியுமா, அப்படி இழுத்து மேல போட்டுக்குவாங்க இதுக்கு. அப்படின்னா தரித்திரம் உடனே சொல்லவே வேணாம். முடி தலையிலேருந்து கீழ் நோக்கி போகணும், தலையிலேருந்து மேல் நோக்கி போனா தரித்திரம் வரும். ஆனா ரிஷிகள், முனிவர், பெண் ரிஷிகள்லாம் அவங்களாம் மேல போட்டிருப்பாங்க. ஆமா, அது ஏன் சார் அப்ப அவங்களுக்கு மட்டும்? அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைல்ல, சுக வாழ்க்கை அவங்களுக்கு வேணாம் இல்ல, அதனால முடியை கட்டி மேல வச்சிருவாங்க. அவங்க மேல வச்சுட்டா அவங்களுக்கு சுபம் இருக்காது. அதனால தான் பெண் ரிஷிகள்லாம் மேல வச்சுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம முடியை நம்ம கொண்டைக்கு மேல உச்சிக்கு கொண்டு வந்துட்டா தரித்திரத்தை நீ கூப்பிடலாம் வேணாம், அதுவே வந்து தலையில உட்காரும். இதுதான் விஷயம். அப்போ அங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க பெண்கள். அதே மாதிரி எண்ணெய் நிறைய தடவிட்டு கொண்டையை போட்டுன்னு வேலை செய்வாங்க, செஞ்சாலும் தரித்திரம் அண்டும். ஏன்னா எண்ணெய் தரித்திர பொருள். இதுக்கான கதைகள்லாம் நிறைய அப்புறம் சொல்றேன். சனி அது ஆமா வந்துடும், அதுவும் வந்து தரித்திரத்தை பிடிச்சி வச்சுக்கும். ஆனால் அப்படி முடி எப்பவும் கீழ் நோக்கி தான் இருக்கணும், கீழ் நோக்கி வச்சிருக்கணும். படுக்கும்போது தலை பிரிச்சிருக்கலாம், நமக்கு கீழே இருக்கணும். சில பேர் அப்படி அப்படி போட்டுட்டு இப்படி படுப்பாங்க, முடி இப்படி விரிஞ்சு இருக்கும், அது தரித்திரம் இருக்கும். தலைக்கு மேலே போகக்கூடாது, மொத்தத்தில் இவ்வளோதான் விஷயம். பெண்கள் மாத விலக்கு காலமா இருக்கும்போது முடியை கட்டியிருக்க கூடாது. பொதுவாகவே முடி கட்டி தான் இருக்கணும், பின்னி தான் இருக்கணும், இதுதான் சாசனம். ஆனா மாத விலக்கு காலத்துல முடியை வந்து கட்டியிருக்க கூடாது, ஃப்ரீயா தான் விட்டுருக்கணும். ஏன் சார்? ஆமா, எதுக்குன்னா அதுக்கும் வரலாறு கதைகள் தான், நம்ம ஒன்றும் புதுசா ஒன்றும் கண்டுபிடிச்சுன்னு வந்துடல. ஆனா இன்னைக்கு பெண்கள் முடியை ஃப்ரீயா விடுறது தான் ஃபேஷனா வச்சிருக்கிறோம். பின்றதுன்றதெல்லாம் மறைஞ்சு போச்சு, முடியை பின்னவே தெரியல. பள்ளிக்கூடம் படிக்கும் போது வேற வழி இல்லை, பின்னி தான் ஆகணும், பின்னின்னு போயிடுறாங்க. அது முடிச்ச கையோட முடியை ஃப்ரீயா தான் விடுறோம். மாத விலக்கு காலத்துல தான் முடியை ஃப்ரீயா விடணும், மற்ற நேரத்தெல்லாம் முடி அலறக்கூடாது, அதாவது பிரிஞ்சு ஓடக்கூடாது, எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும், தரித்திரம் பிடிச்சிடணும். முடின்னு வந்துட்டா நமக்கு அதுக்கான முக்கிய குறிப்புகள் இருக்கணும்ல. சும்மா மந்திரம் சொன்னா வளர்ந்துருமா? வந்துடாது. பேசிக்கா நமக்கு வந்து ரோஜா செடியை வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா எதுவுமே வச்சா வளர்ந்துருமா? அதுக்கு தகுந்த மண் இருக்கணும், தகுந்த தொட்டி இருக்கணும், தகுந்த உரங்கள் இருக்கணும், தகுந்த தண்ணி ஊற்றணும் நேரத்துக்கு. இவ்வளோ இருந்தால் தான் ஒரு செடியை வளர்க்குறதுக்கு ஆசைப்படலாம். எடுத்தோடனே வளராது, மந்திரம் சொன்னா உடனே வளர்ந்துராது. நம்ம தலைமுடிக்கும் சீயக்கான்னு ஒன்று இருக்கு தெரியுமா? நிறைய பேர் சீயக்காங்கிறது பெரிய முடிக்கும் அந்த சீயக்காக்கும் பெரிய பாண்டிங் இருக்கு. எத்தனை சத்து இருக்குன்றதை நீங்க நெட்ல போட்டு பாருங்க, எப்படி அதுல வந்திருக்கும் நேரம்லாம். முடிக்கும் இதுக்கு உண்டான தொடர்பு என்னன்றது நம்ம அப்புறமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சீயக்காய் வந்து அப்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு சீயக்காய் போட்டுக்குவாங்க, சீயக்காய் போட்டு குடிப்பாங்க. அந்த சீயக்காவை நனைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க, கஞ்சி தண்ணி ஊற்றுவாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு தொடர்புடைய பாண்டிங், இது யாரும் செய்யறதில்லை. அப்போ முடி வளரணும்னா அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், தானா வளரணும், எப்படி வளரும்? அப்போ நமக்கு வந்து சீயக்காக்கும் முடிக்கும் உண்டான தொடர்பை நீங்க பயன்படுத்தணும். அந்த சீயக்கால எதை கலக்கணும் அப்படின்னா கஞ்சி தண்ணி கலக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதெல்லாம் முன்னாடி இருந்தது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது பச்சை எண்ணெயை தேய்ச்சி குளிப்பீங்க எல்லாரும். பச்சை எண்ணெய்னா நல்லெண்ணெய் அப்படி தானே கழிப்பீங்க. முடிக்கும் அதுவும் எதிரி. அந்த எண்ணெயை முறிக்கணும், சூடு பண்ணணும். நீங்க சூடு பண்ணி ஒரு சொட்டு பூமாதேவி கொடுக்கணும். ஏன்னா எண்ணெய் தரித்திர பொருள், தரித்திர வஸ்துல தான் இருக்குது அது. இதெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்திராணி தேவியோடைய மந்திரம் வேற ஒன்னொன்னா, ஆக்சுவலா நம்ம பண்ணி வச்சிருக்கிறது வேற மந்திரம். ஆனா அந்த மந்திரத்தை விட இந்திராணி தேவியோடைய மந்திரம் நெட்ல போட்டா வரும் இல்லையா? ஓம் இந்திராணி தேவிய நமோ நமக, வேற ஒண்ணும் வேண்டாம். மம கூந்தல், என்னுடைய கூந்தல் வளரணும். மம கூந்தல்னா மம அப்படின்னா மந்திரத்துல நான் அர்த்தம், எனக்கு நான் அர்த்தம், கூந்தல்னு சொல்லணும். கூந்தல் வளரணும், இது சொல்லிட்டா போதும். ஆனா வெறும்னு சொல்ல முடியாது, நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இதை சொல்லணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் மந்திரத்தை சொன்னா எனக்கு மாங்காய் காய்க்கணும்னா நடக்காது. இந்திராணியை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்திராணி தேவியை நமகன்னு சொல்லிட்டு மம கூந்தல் அதிநீளம் இல்லைன்னா வந்து நதி போல் நீளம் இல்லையா, அதெல்லாம் சொல்ல தெரியல. எம்மா இந்திராணி தேவியை உனக்கு மாதிரியே எனக்கு முடி பெருசா வளரணும், நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கஞ்சி தண்ணியும் சீயக்காயும் தொடர்பு வச்சுக்கலாம். வெறும் கஞ்சி தண்ணியை தலையில போட்டுக்கலாம். அதாவது நெல்லுக்கும் இதுக்கும் உண்டான பிரம்ம, அதுக்கு பேர் வந்து தெரியுமா? கஞ்சி தண்ணிக்கு இன்னொரு பேர் தெரியுமா? பிரம்ம தீர்த்தம்னு அதுக்கும் பேர் உண்டு. ஏன்னா அந்த தானியத்துக்கு, நெல்லுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரம்ம தானியம். பிரம்ம தானியம் அதுல இருந்து வரக்கூடியது தீர்த்தம். அதான் அதை வேக வச்சு எடுக்கிறதுல பிரம்ம, அது தலையில பட்டுதுனாலுமே முடி வளர்ச்சிக்க எல்லா தரித்திரம் விலகி முடி வளரும். இவ்வளவுதான் விஷயம். இது பழசுல சொன்னதுதான், நான் விஞ்ஞானத்துக்கு வரவே இல்லை. அதை தாண்டி இதெல்லாம் நான் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி, இந்திராணி மந்திரத்தை சொல்லுங்க, கண்டிப்பா முடி வளர்ச்சியில மாற்றம் இருக்கும். இதை பண்ணாலுமே முடி வளர்ச்சி இருக்கும், முடி பராமரிப்பு இருக்கும், தரித்திரம் வராது. தரித்திரம் வரலாமே யோகம் பெருகும், முடி நல்லா இருக்கும். ஓகே, இந்த மந்திரம் தினமும் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய நேரம் அப்படி ஏதாவது குறிப்பிட்டு? ஒன்றும் வேண்டாம், நீங்க நம்ம குளிச்சுட்டு இதை சொல்லிக்க வேண்டியதான். சில பேர் குளிச்சுட்டு தலையை சும்மா அந்த இது மாதிரி துணியை, ஈர துணியை கட்டிக்கிட்டு சுப்ரபாதம் சொல்லினே இந்த இது போடுற மாதிரி சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம்.
முடிய அதுக்கான உரிய மரியாதையை பண்ணிட்டு பூஜா பலன் செஞ்சாதான் பலன் கிடைக்கும். நீங்க சும்மா வாரி ஈரம் போறதுக்காக கொண்டையை போட்டுக்கினா வராது. முடிய பின்னணும், இல்ல நீங்க என்ன பண்ணணுமோ முடிய வாரிடணும். அது கலைஞ்ச நிலையில இருந்து எந்த பூஜைகள் செய்தாலும் எடுபடாது. கலைஞ்ச நிலைகள் இருந்தால் அது தரித்திரம். அதாவது பெண்கள் 2 கையால தலையை சொரிஞ்சா உடனே தரித்திரம். 2 கையால இப்படி சொரியக்கூடாது. ஒரு கையால தான் தலை அரிச்சுன்னா ஒரு கையில சொரியணும். 2 கையை வச்சு பண்ணாங்கன்னா பண்ண நிமிஷம் தரித்திரம் வரும். அது சுபம் கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு நான் சொன்ன மந்திரத்தை சொன்னா முடி கண்டிப்பா வளரும். நம்பிக்கையா செய்யுங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய காஸ்மோவியூ நேயர்களுக்காக இது வரைக்கும் யாருமே சொல்லாத முடி வளர்றதுக்கு என்ன மந்திரம் இருக்கு, அதை நம்ம எப்படி பண்ணணும், அந்த மந்திரம் மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து செய்யும் போது முடி வளரும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.